ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியும் சமையலும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான சிறுதானிய லட்டு. இது ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதில் விட்டமின், புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதுக்கு நம்ம சர்க்கரை, வெல்லம் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கேன். இதில் 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வறுத்துட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ 1/4 கப்பு தினை மாவு சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக வறுத்துடுறேன். அதே 1/4 கப்பு கம்பு மாவு எடுத்து லைட்டாக வறுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாவு வச்சு தான் செய்யணும்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த மாவு இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ வறுத்த மாவு எல்லாத்தையும் இந்த பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் 3/4 கப்பு சீடு இல்லாத பேரிச்சம்பழம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டேன். இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். நல்லா வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 கப்பு தேன் சேர்த்துக்கிறேன். இது நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன், சுத்தமான தேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்வீட் சேர்த்தா போதும். உங்களுக்கு வேணும்னா உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன். இப்படி வேர்க்கடலை சேர்த்து உருண்டை பிடிச்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் மீடியம் சைஸு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், பிடிக்க நல்லா ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டேன். சூப்பரான சிறுதானிய லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டு எல்லாரும் சாப்பிடலாம். இதில் அதிக நார் சத்து இருக்குது. இது ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நீங்களும் ஒரு முறை இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.